குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து சாட்டர்டே மார்னிங் பாப்பாக்கெலாம் லீவு தான். ரியாவுக்கு வந்து ஸ்கூல் லீவ் விட்டாங்க ஃபஸ்ட் டைமு. அதனால் எப்போவுமே இருக்கும். நான் என்னுடைய ஜிஞ்சர் வாட்டர் வந்து எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கிறேன். ஏன்னா இது வெயிட் லாஸ்க்கும் சப்போர்ட் பண்ணும். எனக்கு த்ரோ பெயின் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு 2 டேஸாக. அதனால் வந்து நான் வந்து பெயினால் நான் என்ன பண்ணிட்டேன், ஜிஞ்சர் வாட்டர் குடிக்கிறேன். அது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துச்சு. பாப்பா எல்லாருமே எழுந்துட்டு அப்படியே வெளியே பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ஃபுல்லாக ஸ்னோ வந்து கீழே விழுந்துட்டுருக்க மாதிரி அந்தளவு பனி பெஞ்சிட்டு இருந்துச்சு. மழை வரும் எதிர்பார்க்குறேன். டே ஃபுல்லாக பார்க்கலாம், எப்போ வரும்னு தெரில. ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு வந்து போயிட்டு சாதம் வச்சுட்டே இருந்தோம். எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஜன்னலில் வந்து இந்த குருவி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த பேர்டு வந்து சூப்பராக இருந்துச்சு. அது வந்து கையில் வந்து க்யூட்டாக வந்துடுச்சு. அதை பாருங்களேன், ஏதோ சாப்பிட்டுங்கிற மாதிரியே வாய் ஆக்ஷன் பண்ணிகிட்டே இருந்துச்சு. நாங்கள் எல்லாருமே அதை வச்சுட்டு பார்த்துட்டே இருந்தோம். குட்டி பையனெல்லாம் சிரிச்சிட்டே இருந்தான். நாங்கள் அரிசி கொடுக்கலான்னு பார்த்தா சாப்பிடவே இல்லை. ஒருவேளை அது நோய் மாதிரி இருக்கிற ஐட்டம் தான் சாப்பிடும் போல இருக்குது. ரித்வின் வந்து ரொம்ப ஜாலியாகிட்டார். அதை பார்த்த உடனே ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்குறாருல, அதனால் எப்படி பார்த்துட்ருக்கான் பாருங்கள். என்கிட்ட கொடுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தான். அதை அழகாக பார்த்து, அது கண் அந்தளவுக்கு பிளாக்காக இருந்துச்சு. என் வீடியோவில் வந்து தெரியுதா இல்லையான்னு தெரியல. செம்ம க்யூட். அது பாருங்கள் பறக்குது. இதோட நேம் எங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சுதான் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்வெட்ரு போட்டுக்கிட்டு இந்த கேப் மாதிரி குல்லா போட்டுக்கிட்டான். இது உள்ளன் தான். இது போட்டுக்கிட்டு என்னை அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அந்தளவுக்கு கோவம் வந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க டேடி வந்து கொஞ்சம் கடைக்கு போகலான்னு கிளம்புனாரு. கூட்டுன்னு போகலன்னு சொல்லிட்டு நான் உள்ளே கூட்டுன்னு வந்துட்டேன். அதுக்கு என்னென்ன பண்ணுறேன்னு பாருங்கள். அப்புறம் வெளியே போயிட்ட பிறகு வாடா போய் பார்க்கலாம் அப்படின்னு கூட்டுன்னு போனேன். ஃபுல்லாக கிளைமேட் ஊட்டியில் இருக்கிற மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு பனி பெஞ்சிட்டே இருந்துச்சு. ரொம்ப குளிருதுங்க, செம்ம குளிர். ஃபேனே போடலைன்னு பார்த்துங்களேன். என்ன தான் மழை பெஞ்சாலுமே ஏசி போட்டுப்பாங்க. 4 டேஸாக ஏசி எதுவுமே போடலை. டேபிள் ஃபேன் கூட யூஸ் பண்ணுவோம். எல்லாமே எதுவுமே போடல. சீலிங் ஃபேன் மட்டும் தான் போட்டு அதுவே பயங்கரமாக குளிருது. இவன் பாருங்கள் திறந்து டேடி போயிட்டாரா இல்லையான்னு பார்த்துட்டு இருந்தான். பாப்பா எல்லாருமே கோச்சிட்டு இருந்தாங்க. அழுதுகிட்டே இருந்தா குட்டி பண்ண கூட. ஏன்னு கேட்டேன்னா அவங்க டேடி விட்டு போயிட்டாங்களாம். அந்த ஒந்தரப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. கிச்சனில் வந்து குக்கிங் முடிஞ்சிருச்சு. இப்போ சாப்பாடு தான் ஊட்டணும். இப்போ அவருக்கு ஊட்டிடலாம். இன்றைக்கி அம்மா வந்து டிஃபனுக்கு மாவு அரைச்சிட்டு வருவாங்க. அதனால் இன்றைக்கி ரைஸ் தான் மார்னிங்கில். இந்த கிளைமேட்டு சுட சுட சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நான் வந்து சிக்கன் வந்து எனக்கு மட்டும் ஒரு 50 கிராம் எடுத்துக்கலான்னு இருக்கேன். பசிக்கல, அதனால் ப்ரோட்டீனுக்காக ரைஸ் அவாய்ட் பண்ணிவிடுவேன். நேற்று நைட்டுமே நான் வந்து 2 எக்கு சாப்பிட்டேன். நட்ஸு கொஞ்சம் சாப்பிட்டேன். அவ்வளோதான். இன்றைக்கி வந்து சிக்கன் மட்டும் சாப்பிட்றலாம். காலையில் ஜிஞ்சர் வாட்டர் குடிச்சிட்டல, அதுக்கப்புறம் இது டேரெக்டாக லஞ்ச் சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி குடிக்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் டே வந்து சூப்பராக போச்சு. இந்த கிளைமேட்டுக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு. எப்படி சொல்கிறதுன்னா அப்படியே பயங்கர குளிரில் சூடாக செஞ்சு சாப்பிட்டா. சமையல் வேலை முடிஞ்சிட்டாவே நிறைய படம் போட்டிருந்தாங்க டிவியில். அதனால் பாப்பாவோடு சேர்ந்து ஹாரர் மூவிலாம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். டே நல்லா தான் போச்சு. இப்படி தான் எனக்கு டே போச்சு ஃப்ரெண்ட்ஸ். எப்படி சொல்கிறதுனா கொஞ்சம் ஃபன்னாக போச்சு. ஏன்னா பாப்பா எல்லாருமே வீட்டில் இருக்காங்க. இவரு தான் சேட்டை பண்ணிகிட்டே இருந்தார். தண்ணி கொடு, தண்ணி வேணும், அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுனே இருந்தான். சூடாக இருக்குன்னு கத்திகிட்டே இருந்தான். ஏன்னா சுட தண்ணி தான் நான் போட்டு வச்சுப்பேன் எப்போவுமே. அதுதான் கொடுப்பேன் குழந்தைங்களுக்கு. இந்த கிளைமேட்டுக்கு எல்லோரும் கோல்ட் ஆகுதில்ல, அதனால் நான் வந்து ஜிஞ்சர் வாட்டர் தான் பர் டேயில் வந்து ஒரு 3 டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணிப்பேன். ரொம்ப த்ரோ பெயின் வந்துச்சு எனக்கு. அதனால் வந்து நான் அதை குடித்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் எனக்கு. மண்டேலேருந்து வந்து ப்ராப்பர் வந்து வெயிட் லாஸோட வீடியோ வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா சாட்டர்டே சண்டே வந்தாவே கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் மாதிரி லேட்டராக தான் குக்கிங்கு, அப்படியே பிஸியாக பாப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கின்னு அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். இன்றைக்கும் அப்படி தான் போச்சு. நாளைக்கு மார்னிங் வந்து எங்கள் மாமியார் வீட்டு ஊரில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தெரிஞ்சவங்க, இவரோட ஃப்ரெண்டு, அவங்க வீடு குத்துறம் போகிறாங்க. அங்கே தான் கிளம்ப போகிறோம். மார்னிங் வீடியோ எடுக்கிறேன். அங்கே போயிட்டு முடிஞ்சால் விலாக் எடுப்பேன். ரெடி ஆகிட்டு நான் போகிறேன். சாரீ தான் பிளான் பண்ணியிருந்தேன். கடைசி டைம் வந்து இந்த கிளைமேட்டுக்கெலாம் சாரீலாம் வேலைக்கு ஆகாது, சுடியே போட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சுடியில் தான் நான் கிளம்ப போகிறேன். மார்னிங் எப்படி இருக்க போது தெரியல. இப்போயே த்ரோ பெயின்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பார்க்கலாம். மார்னிங் ரெடி ஆகிட்டு உங்களுக்கு விலாக் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளைமேட் நாளைக்கு தான் மழை ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஈவினிங்கில் தான் தூர போட ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. இப்போ பாருங்கள் அழுதுகிட்டே இருக்கிறா. என்ன திட்டுறா, ஃபோனே எடுத்துகிட்டு இருப்பியா நீ அப்படின்ட்டு. அந்தளவுக்கு கோவம் வருது இந்த வயசு பசங்களுக்கு. செகண்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறா. கோவம் பயங்கரமாக வருது.
அவங்களெல்லாம் சமாளித்து அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்து சாப்பிட வச்சுட்டு வீடெல்லாம் பெருக்கிட்டு துவைச்ச துணியெல்லாம் மடிச்சிட்டு எதனா துணி இருந்தால் மிஷினில் போட்டுட்டு உள்ளவே காய வச்சுட்டேன். இப்படி தான் போச்சு ஃப்ரெண்ட்ஸ் டே. தூங்கி எழுந்துட்டு உங்களை மீட் பண்ணுற மதியம். தேங்க்யூ.